இந்த சமூக நீதிக்கான இயக்கம், பெண்ணியலாளர் இயக்கம் போன்ற பல இயக்கங்களினுடைய கூட்டு ஒத்துழைப்பின் பெறுவதுதான் இந்த மாநாடு. நமது சகல நாடுகளிலும் தொழிலாளர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பாலியல் ரீதியான அந்த வன்முறை இன்னும் வேரிலிருந்து ஆரம்பித்ததுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி. மனித இனத்தில் அனைத்து தொழிலாளர்களும் அனைத்து வடிவமான தொழில்களிலும் கௌரவத்தை அனுபவிக்கணும். அவர்கள் தற்காலிக தொழிலாளர் இருந்தால் என்ன, அல்லது எந்த வகையான தொழிலாளர் இருந்தாலும் அவர்கள் கௌரவத்தை அனுபவிக்க வேண்டும். எமக்கு பாதுகாப்பை அனுபவிக்கும் உரிமை இருக்கின்றது, சுதந்திரத்தை கௌரவத்தை அனுபவிக்கும் உரிமை இருக்கின்றது. நாங்கள் பலமான பாதுகாப்பான வேலை தளங்களை கூறுகின்றோம். அதே போன்று நமக்கு சமத்துவம் இருக்க வேண்டும் வேலைத்தளங்களில். எங்களில் இந்த சகல கண்டங்களிலும் LGBTQI-யும் சேர்ந்தவர்கள், அதே போன்று தொழிலாளர் இயக்கங்கள், பெண்ணியலாளர் இயக்கங்கள், அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து நாங்கள் பேசப் போகின்றோம். தொழிலாளர்கள் மேலும் காத்திருக்க முடியாது என்ற தலைப்பில் நாங்கள் பேசப் போகின்றோம். இதை நாங்கள் நடைமுறை ரீதியாக காட்ட வேண்டும். எமது உபாய ரீதியான எதிர்கால நோக்குகளுக்குள் இவற்றை நாங்கள் உள்ளடக்க வேண்டும். நம்ப முடியாத ஆர்வத்தை ஊட்டுகின்ற தலைமைத்துவம் உலகளவு ரீதியில் எமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. எனது சகோதரி சீடிகன் அவர்கள் இந்த ITC அமைப்பின் அதே போன்று இந்த ஈக்குவாலிட்டி சமத்துவ பிரிவினுடைய தலைவியாக இருக்கின்ற இந்த சகோதரியினுடைய பங்களிப்பை பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த சகோதரி இந்த மிகுதி நேரத்தில் இந்த அமர்வை வழி நடாத்துவர். நன்றி உங்களுக்கு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு உங்களுடைய அந்த அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. உங்களுடன் இணைந்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம், ஆர்வத்தை ஊட்டுகின்ற விடயம், உற்சாகத்தை ஊட்டுகின்ற விடயம். அந்த அன்பான அறிமுகத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. சுமார் 100 பங்கு பெற்றினர்கள் எம்முடன் இணைந்திருக்கிறார்கள். நான் நம்புகின்றேன் நாங்கள் இந்த ஆரம்ப அடிப்படை கட்டத்தில் இருக்கின்றோம். சோனா அவர்கள் சொன்னார் 10 வருடங்களுக்கும் அதிகமாக நாங்கள் தொடர்ச்சியான இந்த இயக்க செயற்பாடுகள் ஒழுங்கமைப்புகளின் விளைவாக இன்று நாங்கள் இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பால்நிலைக்கு எதிரான வன்முறை நாங்கள் எதிர்த்து போராடும் சிறப்பான ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். இந்த பல வகையான பரிமாணங்களில் செயற்பட்டு கொண்டிருக்கும் பெண்களாகிய நாம் மிகவும் உற்சாகமாக உறுதியாக இருக்கின்றோம். நான் அதிக நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. சொலிடாரிட்டி சென்டர் ஒருமைப்பாட்டு நிலையம் இந்த ஒழுங்குகளை சிறப்பாக செய்திருக்கின்றது. உலகளவு ரீதியில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கான இந்த ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்கள் செய்த ஒவ்வொரு செயற்பாட்டிலும் பெண்களுடைய உரிமைகள், அதே போன்ற இணைய தரப்பினுடைய உரிமைகள், LGBT பிரிவினர் போன்ற உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் இது போன்று முன்னர் பெரிய அளவில் வெற்றிகளை பெறவில்லை என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நாம் இன்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த தொழில் ரீதியான பாதுகாப்பு நமக்கு தேவை. அதே போன்ற சமத்துவத்தை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம். வன்முறைக்கும் அதே போன்று துன்புறுத்தல், பாரபட்சம், சமத்துவமின்மை போன்ற சகல விடயங்களை தொடர்படுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கோம், செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த விடயங்களுக்கு இடையில் ஒரு இடைத்தொடர்பும் இருக்கின்றது. நமக்கு பல வகையான அடையாளங்கள் இருக்கின்றன. நாம் சமத்துவத்துக்காக வன்முறையை எதிர்த்து, அதே போன்று பாரபட்சத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் நான் அதிக நேரத்தை எடுக்காமல்
அறிமுகப்படுத்த போகின்றேன். நமது இந்த கூட்டு அனுசரணையாளர்களே, இந்த அனுசரணையாளர்களை நான் அறிமுகப்படுத்த போகின்றேன். பால்நிலை எதிரான வன்முறை தொடர்பில் பல்வேறு அணுமுறையில் எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தேசிய இல்ல நேஷனல் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் அமைப்பு, இன்டர்நேஷனல் ட்ரேட் யூனியன் கான்ஃபெடரேஷன் அமைப்பு அல்லது தொழிற் சங்கங்களுடைய சர்வதேச கூட்டமைப்பு, இதேபோன்று முறைசாரா துறைகளில் பெண்களை ஒழுங்கமைப்பு செய்த அமைப்புகள் அனைவரும் இணைந்து இதை செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். நான் அடுத்த விடயத்திற்கு செல்ல விரும்புகின்றேன். சிறந்த அற்புதமான பேச்சாளர்களை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். நீங்கள் இந்த சாட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை அனுப்பலாம். ஏற்கனவே சில கேள்விகள் வந்திருப்பது போலும் தெரிகின்றது. தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்குதா உங்களுக்கு? தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்குதா? இந்த குழு பேச்சாளர்களுக்கு கேள்விகள் அனுப்புவது தொடர்பாக பேச்சாளர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இது ஒரு விடை தொடர்புடன் கூடிய ஊடாட்டத்துடன் கூடிய அமர்வாக இருக்க போன்றது. பேச்சாளருக்கு ஞாபகப்படுத்த ஒவ்வொருவருக்கும் 5 நிமிடம் பெறப்படும். ஒரு பேச்சாளருக்கும் அடுத்து உங்களுடைய சமர்ப்பணங்களுக்கு பின்னர் நாங்கள் கேள்விகள் பதில்களை பார்க்கலாம். பேச்சாளர்களே, இந்த குழு பேச்சாளர்கள் அந்த கேள்விகளுக்கு பிரதானமாக பதிலளிப்பார்கள். உங்கள் அனைவருக்கும் கருத்து சொல்வதற்கு, கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பளிக்க முயற்சிக்கின்றோம். அதுக்கேற்ற விதத்தில் நேரத்தை நாங்கள் முகாமைப்படுத்துவோம். சலமட்டு அவர்கள் நேஷனல் விமென்ஸ் என்ற அமைப்பினுடைய உபதலைவி. நான் உங்கள் பெயர்களை உச்சரிக்கின்ற பொழுது தவறுகளைத்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்து டீனா ட்ரெவர் அவர்கள் அந்த நமீபியன் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய பிரதிநிதி. ஹொண்டுராஸினுடைய அந்த சர்வீஸ் ஒர்க்கர்ஸுடைய பிரதிநிதி செயல்பட்டு வருகின்றார். கொலிஷன் 790 அமைப்பினுடைய இணைப்பாளராக செயல்படுகின்றார் அவர், இந்த பேச்சாளர். மேலும் நேரத்தை எடுக்காமல் நான் முதலில் முதல் உங்களுக்காக அழைக்க போகின்றவர் நமீபியா டொமெஸ்டிக் அந்த அமைப்பினுடைய டொமெஸ்டிக் அல்லது இல்ல தொழிலாளர்கள் அமைப்பினுடைய செயலாளராக இருந்து வருகின்றீர்கள். 790 அந்த சமவாயத்தை ஏற்று ஒப்பமிடுகின்றபடியும் தொடர்பாக நீங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற 790-ஐ ஆப்பிரிக்க நாடுகள் சில எட்டு ஒப்பமிட்டிருக்கின்றன. நமீபிய நாட்டு அரசாங்கம் இதை ஏற்று ஒப்பந்தமிடுவது தொடர்பில் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு உங்களுடைய பங்களிப்புக்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது முக்கியமான விடயம். அந்த கருத்துக்களை நாங்கள் இங்கு உறுதியாக முன்வைக்க வேண்டும். சமூக ஊடகங்களை நாங்கள் பயன்படுத்தினோம். அந்த சமூக ஊடக உபாயத்தை நாங்கள் பிரதானமாக பயன்படுத்தினோம். அந்த சமூக ஊடக அந்த
செயற்பாட்டினூடாக நாங்கள் ஆதரவை திரட்டி பேச்சாளர் பேசுவது கேட்கவில்லை. Can't hear the speaker. There's a technical interruption. என்னுடைய இந்த தொடர்பு கனெக்ஷன் தொடர்பான பிரச்சனையா அல்லது வேறு எதுவும் பிரச்சனையா என்று தெரியவில்லை. நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு ஒரு செகண்ட் தாருங்கள், ஒரு வினாடி தாருங்கள். நான் எனது அதாவது எனது சமர்ப்பணத்தில் பிரச்சனை இருந்தால் அடுத்த பேச்சாளரை நாங்கள் அழைக்கலாம். அவருடைய நாங்கள் இக்கோரா கொலிஸ் அவர்களை சமர்ப்பணத்தை கேட்போம். அவர் தலைவியாக இருக்கின்றார், தலைவராக இருக்கின்றார். விசாரா, நீங்கள் உங்களுடைய தொழிற்சங்கத்தை சிறப்பாக ஒழுங்கமைப்பு செய்து வருகிறீர்கள். பால்நிலை துன்புறுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றீர்கள். இதன் விளைவாக நீங்கள் உங்களுடைய இந்த தொழிற்சங்கத்துக்கு நீங்கள் அல்லது உங்களுடைய அமைப்புக்கு நீங்கள் தலைமைத்துவம் கொடுத்து வழங்க வருகின்றீர்கள். அந்த தொடர்புகள் தொடர்பான பால்நிலை தொடர்பான தாக்கங்களை தெளிவுபடுத்த முடியுமா? அதே போல் இந்த C190 அதை சமவாயத்தை ஏற்று ஒப்புமுறை தொடர்பில் நீங்கள் உங்களுடைய செயற்பாடு. நன்றி. En el año 2018, cuando yo me dirigía al centro de trabajo, 2 hombres en una
அந்த 5 நிமிடத்தில் அற்புதமாக செய்து முடித்தீர்கள். அந்த விடயம் உங்களை எவ்வாறு பாதித்தது? நீங்கள் மிகவும் தெளிவாக சொன்னீர்கள். பால்நிலை அடிப்படையிலான வன்முறை என்பது அந்த அதிகாரம் தொடர்பான ஒரு பிரச்சனையாக எவ்வாறு அமைந்திருக்கின்றது. இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, இது பொதுவான ஒரு பிரச்சனை, ஒரு சமூகத்தின் பிரச்சனை. நாங்கள் இந்த பிரச்சனையை தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். நன்றி உங்களுக்கு. அந்த நீங்கள் அனுபவித்த அந்த பயங்கரமான அந்த தனிப்பட்ட அந்த சம்பவங்களை சிறப்பாக நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். பேச்சாளர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், மொழிபெயர்ப்பு வசதிகள் இருக்கின்றன. நீங்கள் தயவு செய்து அளவுக்கு அதிகமான வேகத்துடன் பேசாதீர்கள். மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கின்றது. நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் உங்களுடைய இந்த தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் நினைக்கின்றேன், பிரச்சனைகள் இல்லாமல். நன்றி, நன்றி உங்களுக்கு. இதைத்தான் நான் அப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தேன். நாங்கள் சமூக ஊடகத்தை பயன்படுத்தினோம். நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக ஆதரவு திரட்டு எங்களுடைய மிக முக்கியமான செயற்பாடு. நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். நமீபியா நாட்டில் பல தசாப்தங்களாக நாங்கள் சில பிரச்சனைகளை கொடுத்து வருகின்றோம். நாங்கள் இந்த சமூகத்தில் இல்ல தொழிலாளர்கள் அல்லது வீட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசினோம். தொழிலாளர்கள், வீட்டு தொழிலாளர்கள் அல்ல இல்ல தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் தெளிவாக சமூக ஊடகத்தை இணைய முறைகளையும் பயன்படுத்தி முன்வைத்தோம். தொழில் அமைச்சருக்கு இந்த இல்ல தொழிலாளர்கள் அல்லது டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஒரு விண்ணப்பங்களை அனுப்பினோம். அதே போல் முழு தேசமும் எங்கள் பிரச்சனையை திரும்பி பார்க்கும் அளவுக்கு நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்தோம். அந்த சமவாயத்தை ஏற்று ஒப்பமிடுவதன் தொடர்பான அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் வலியுறுத்தி பல செயற்பாடுகளை மேற்கொண்டோம். விண்ணப்பங்களை அனுப்பினோம், மகஜர்களை அனுப்பினோம். சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு, ஏனைய அதிகாரிகளுக்கு. அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் எடுத்து பேசுமாறு கேட்டு வேண்டுகோள்களை அனுப்பினோம். நாங்கள் 200 பேருக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வை நடாத்தினோம். இது நாங்கள் தனியே போராடுவது மாத்திரமன்று, எமது சகோதர அமைப்புகள், இயக்கங்களையும் ஒன்றிணைத்து சில செயற்பாடுகளை மேற்கொண்டோம். இந்த இல்ல தொழிலாளர்கள் அல்லது வீட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்ற விடயங்களை தெளிவாக எடுத்து கூறினோம். நாங்கள் எமது வீட்டு தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடுவதற்கு நாங்கள் பெருமை அடைகின்றோம். இவைதான் நமது உரிமைகள், இவற்றை நீங்கள் தாருங்கள் என்று தெளிவாக நாங்கள் எடுத்துரைத்தோம். தேசிய சம்மேளனத்தின் ஒரு அமைப்பாகவும் எமது இல்ல தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கம் இணைத்துக் கொள்ளப்பட்டது. நாங்கள் இல்ல தொழிலாளர்கள் என்ற வகையில் எமது அதிகாரத்தை, எமது சக்தியை அணிதிரட்டி நாங்கள் போராட்டங்களை நடாத்தினோம். நாங்கள் இப்பொழுதும் ஐக்கியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த இல்ல தொழிலாளர்களுடைய அதிகாரத்தை அல்லது சக்தியை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் செயற்பாடுகளில் இறங்கினோம். பல அரங்குகளையும் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தோம்.
அரசு இறுதியாக சொன்னது இதுதான் செய்யப்பட வேண்டிய விடயம். இது நாங்கள் இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கூறினார்கள். நான் இசலா ஜெருசா அவர்கள் கூறியது போன்று நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற பொழுதுதான் வெற்றிகளை அடைய முடியும். நான் நினைக்கிறேன் இந்த செயற்பாடுகளில் தான் நமக்கு ஓரளவுக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கின்றன. நன்றி, மனமார்ந்த நன்றிகள். நன்றி உங்களுக்கு. உங்களுடைய செயற்பாடுகள், செயல்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக இருந்தன என்பது எனக்கு விளங்குகிறது. நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பினீர்கள், அதே போன்று பல தொழிற்சங்கங்களுடன், பல அமைப்புகளுடன் கூட்டமைப்பை ஏற்படுத்தினீர்கள், அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்தீர்கள். உண்மையில் இந்த இடத்தில் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் யூனியன் அல்லது இல்ல தொழிலாளர், வீட்டு தொழிலாளர் தொழிற்சங்கத்தினுடைய செயற்பாடுகள் அளப்பரியவை. இந்த முயற்சிகளில் உங்களை பாராட்டுகின்றோம். இல்ல தொழிலாளர்களுக்கு கண்ணியமான வேலை வசதிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு பாராட்டக்குரியது. உலகளவில் ரீதியில் இந்த இல்ல தொழிலாளர்களுடைய வெற்றிக்கு உங்கள் செயற்பாடுகள் பங்களிப்பு செய்யும், வழிவகுக்கும். மீண்டும் உங்களுக்கு நன்றி. உங்களுடைய செயற்பாடுகள். அடுத்த பேச்சாளரிடம் செல்வோம். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மது பேச்சாளர்களுடைய கருத்துக்கள், அதே போன்ற கேள்விகளை நீங்கள் மனதில் உருவாக்கிக் கொள்ளலாம், அதை பற்றி யோசிக்கலாம். வன்முறை, அதே போன்று துன்புறுத்தல் இல்லாத வேலை பல உரிமைகளை அனுபவிப்பது தொடர்பான இந்த C190 நாங்கள் முன்னெடுப்பது தொடர்பாக நடவடிக்கைகள் அமைய வேண்டும். நாங்கள் இந்த கூட்டமைப்பை ஒரு உபாய ரீதியான கட்டமைப்பை நாங்கள் ஏன் உருவாக்க வேண்டும் என்ற தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து உங்களுக்கு. இது கிளிக் டு ஸ்விட்ச் லாங்குவேஜ் என்ன வர முடியல சொல்லல இதுக்கு ஸ்விட்ச் லாங்குவேஜ் போட்டு பார்க்கணும். வர மொழி இப்போ இங்கிலீஷில் வருமா? எனக்கு தெரியாதோ. கிளிக் பண்ணிப்போம். ஒரு வராக்கி இந்த கிளச்சிட்டு இதுவும் இல்லை விடுங்க. இல்லாட்டி இல்லை கிளைக்கும் வந்தா வெவ்வேறு மொழியில் பேசுகிறாங்க. இங்கிலீஷ் மொழிக்கு வரல. இல்லைங்க இல்லையா?
உங்களுடைய இந்த அரசாங்கத்துடன் நீங்கள் எடுத்த செயற்பாடுகள், அதே போல் உங்களுடைய இந்த அல்லது ஏற்று ஒப்பமிடுவதற்காக உங்களுடைய நீங்கள் கொடுத்த அழுத்தங்கள் தொடர்பாக அடுத்த அமர்வில் சிறிது நீங்கள் சொல்லக்கூடிய இருக்கும் என்று நான் அந்த நேரம் காரணமாக இடைமறிக்க வேண்டியிருக்கின்றது. C-190 தொடர்பாக இந்த நீங்கள் ஒரு மொரோக்கோவில் நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக இணைந்து செயற்பட்டிருக்கின்றீர்கள். மக்களுக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் அறிவூட்டியமை முக்கியமானது. உண்மையில் மொரோக்கோவில் இருக்கின்ற பெண்மணிகள் காத்திருக்க முடியாது என்பதை நீங்கள் எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். நன்றி, மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. இந்த சுற்றினுடைய இறுதி பேச்சாளரிடம் செல்வோம். செல்லமாட்டவர்கள் நேஷனல் விமென்ஸ் கமிஷன், அதாவது தேசிய பெண்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். உங்களுடைய அமைப்பு மிகவும் சுறுசுறுப்பாக பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்த C-190 ஏற்று ஒப்பமிடுவது தொடர்பாக நீங்கள் பல செயற்பாடுகள் எடுத்திருக்கின்றீர்கள். பெண் செயற்பாட்டாளர்களுடன் உங்களுடைய அமைப்பு இணைந்து எடுத்த செயற்பாடுகள் தொடர்பாக சொல்ல முடியுமா? இந்த C-190 ஏற்று ஒப்பமிடுவது தொடர்பாக, ரெக்டிஃபை பண்ணுவது தொடர்பாக அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் செய்த சில செயற்பாடுகள் தொடர்பாக சொல்லலாம் நினைக்கின்றோம். C-190 நைஜீரியா நாட்டில் ஏற்று ஒப்பமிட செய்வதற்காக நாம் எடுத்த செயற்பாடுகள். நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். இந்த பிரச்சனை தொடர்பாக, அதாவது வன்முறை துன்புறுத்தல் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி நிரலை தயாரித்து நாங்கள் செயற்பட விரும்பினோம். ஏனென்றால் நமது தலைவர்கள் குறிப்பாக பெண் தலைவிகள் உட்பட யாரும் நம்பவில்லை இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒரு பாரிய பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் ஒரு பாரிய பிரச்சனை என்பதை. எனவே நைஜீரியாவில் இந்த வேலை தளங்களில் நடக்கின்ற இந்த துன்புறுத்தல் தொடர்பாக நாங்களாக முன்வந்து போராட விரும்பினோம். எங்களுக்கு ஒரு மூன்றாம் தரப்பு எங்களுக்காக போராட வேண்டும் நாங்களே போராட விரும்பினோம். நாங்கள் பயிற்சிகள் நடத்தினோம். நாங்கள் இந்த சவாலை நாங்களாக ஏற்றுக்கொண்டோம். இந்த ஒரு வேலை வழங்குனரும் அல்லது பங்கீடுபாட்டாளரும் எமது வேலைத்தளங்களில் நைஜீரியாவில் துன்புறுத்தலை அனுமதிக்கக்கூடாது, ஆதரிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்தோம். பால்நிலை அடிப்படையான வன்முறை என்பது பல்வேறு துறைகளில் எமது பொருளாதாரத்தில் இடம்பெறுகின்றது. தனியார் துறையிலும் சரி, அரசு துறையிலும் சரி, இது இடம்பெறுகிறது. துறைகள் என்று சொல்கின்ற பொழுது முன்னர் நம்பாத சில துறைகள் இப்பொழுது நம்புகிறார்கள். நாங்கள் செய்த செயற்பாடுகள் காரணமாக, எமது ஆராய்ச்சி காரணமாக இன்று நம்புகிறார்கள். இந்த பல்வேறு துறைகளில் வன்முறை அல்லது துன்புறுத்தல் பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற என்பதை விடைத்து. எனவே இந்த C-190 தொடர்பாக நாங்கள் விடுத்த வேண்டுகோள் என்னவென்றால், இதை ஏற்று ஒப்பமிட வேண்டும். நாங்கள் ஊடக ரீதியான அட்வொகசி செயற்பாடுகளை முன்னெடுத்தோம். இதன் விளைவாக எமது செயற்பாடுகள் விளைவாக அந்த தேசிய தொழிலாளர் ஆலோசனை சபையை கண்விழிக்க செய்தது. அவர்களை இந்த விடயம் தொடர்பாக செயற்பட வைத்தது. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அவர்கள் ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். ILO-னுடைய C-190 என்பது முக்கியமாக ஏற்று ஒப்படைப்பட விடயம் என்ற விடயத்தை தெளிவுபடுத்த பயன்படுத்தினோம். அந்த கூட்டத்தில் இந்த அமைப்பு அல்லது இந்த மாநாடு அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியது. இந்த சமவாயம் ஏற்று ஒப்பமிடப்பட வேண்டும், ராட்டிஃபை பண்ணப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அரசாங்கத்துக்கு எடுத்து சொன்னார்கள். இப்பொழுது அரசாங்கத்துக்கு இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்ட விளைவாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஊடகத்தினர், அதே போன்று பெண் வியாபார தலைவிகள் அல்லது தொழில்துறை தலைவிகள்
இதே போன்று வலது குறைந்த அமைப்புகளின் பிரதிகள் போன்ற அனைவரும் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள், வித்தியாசமான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். இந்த பால்நிலை பால்நிலை தொடர்பான வன்முறை தொடர்பாக ILO-வினுடைய C190 தொடர்பாக அவர்கள் இப்பொழுது அறிவூட்டப்பட்டு சிறந்த அறிவு பெற்றிருக்கின்றார்கள். அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட தொழில் செயற்பாடுகள் காரணமாக, தொழிலாளர் செயற்பாடு காரணமாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை என்னவென்றால், செய்யப்பட்ட பணிகள் போதாது நினைக்கின்றேன். அது மாத்திரமன்றி ஆராய்ச்சி இந்த விடயங்கள் தொடர்பாக மேலும் செய்யப்பட வேண்டும். எனவே நாங்கள் நம்புகின்றோம், நாங்கள் தனியாக இந்த வெற்றிகளை பெற முடியாது, நாங்கள் ஏனைய அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியிருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய இந்த கூட்டமைப்பை அதே போன்று இந்த வலது குறைந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்து அவர்களுடைய உரிமை வலது குறைந்த சகோதர சகோதரிகள் தமது துறைகளில் தமது வேலைத்தளங்களில் முகம் கொடுக்கின்ற பால்நிலை அடிப்படையிலான வன்முறை இரண்டு மடங்காக இருக்கின்றது. எனவே அவர்களையும் இணைத்து நாங்கள் செயற்பட வேண்டியிருக்கிறது. நன்றி நன்றி உங்களுக்கு சலமா அவர்களுக்கு. நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள். இந்த பரந்த கூட்டமைப்பை கட்டி எழுப்புவதன் முக்கியத்துவத்தை அனைத்து பேச்சாளர்களும் விளங்கி இருக்கிறீர்கள். அது தெளிவாக இருக்கின்றது உங்களுடைய பேச்சுகளில். அரசியல்வாதிகள், ஊடகத்துறையினர், அதே போன்று இந்த வியாபார பிரமுகர்கள் அல்லது வியாபார துறை சார்ந்த தலைவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு பங்குடம் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. நமது வேலை உலகிலிருந்து பால்நிலை அடிப்படையான வன்முறையை ஒழிப்பதற்கு இந்த கூட்டமைப்பு முக்கியமானது. நன்றி உங்களுக்கு. நீங்கள் வலது குறைந்த தொழிலாளர்களை இணைத்து செயற்பட்டிருக்கின்றீர்கள். பொதுவாக வன்முறை, துன்புறுத்தல் என்பது இந்த விடயம் ஒரு வலது குறைந்த பொதுவாக அந்த வடுபடு நிலையில் உள்ளவர்கள் அல்லது பாதிப்புள்ளாகக்கூடியவர்களுக்கு அதிகமாக பாதிக்கின்றது என்று சொல்லுவார்கள். எனவே வலது குறைந்தவர்களை இணைத்திருப்பது சிறப்பான விடயம். நன்றி உங்களுக்கு. நீங்கள் இந்த சகல விடயங்களையும் தெளிவாக எடுத்து கூறினீர்கள். இளைய தொழிலாளர்கள், இந்த LGBTQ பிரிவினர், அதே போன்று உங்கள் இந்த பூர்வீக தொழிலாளர்கள் போன்ற அனைவரையும் நீங்கள் இணைத்திருக்கின்றீர்கள் இந்த வேலைத்தளங்களில் வன்முறை மற்றும் துன்புறுத்தலுக்கு எதிரான உங்கள் போராட்டங்களில். நன்றி உங்களுக்கு. இப்பொழுது இந்த பால்நிலை அடிப்படையான வன்முறை பல இடங்களில் வியாபித்திருப்பது தொடர்பாக இடம் போதிய சான்று இருக்கின்றது. இந்த உங்கள் அனைத்து சமர்ப்பணங்களில் இருந்து அது தெளிவாகின்றது. இந்த தகவலை சேகரித்தல், இந்த சான்றுகளை சேகரித்தல் என்ற விடயம் முக்கியமானது. அதை நீங்கள் சிறப்பாக செய்திருந்தீர்கள். நன்றி. நாங்கள் நமது இந்த சமர்ப்பணங்களுடைய 2வது சுற்றுக்கு செல்வோம். நான் தொடர்ச்சியாக நீங்கள் முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். சில நேரங்களில் நான் இடைமறுக்க வேண்டி வருகின்றது. நீங்கள் சொன்னீர்கள், அந்த கூட்டமைப்புகளை கட்டி எழுப்புவதை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள். அதே போன்று இந்த C190-ஐ ஏற்று ஒப்பம் கொடுத்து அல்லது ரெட்டிஃபை பண்ணுவதற்கான உங்களுடைய இந்த அட்வொகசி அல்லது ஆதரித்து வாதிடுதலை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள். இந்த ரெட்டிஃபிகேஷனுக்காக வலியுறுத்தி நீங்கள் இந்த கூட்டமைப்புகளை உருவாக்கி செயற்படுகிறீர்கள். சிறப்பான விடயம்.
தெளிவாக இருக்கிறது. அரசாங்கம் இதை மேலும் புறக்கணிக்க முடியாது. உங்களுடைய செயற்பாடுகள் சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அந்த C-190 ரெக்டிஃபை பண்ணுவதற்கு ஏற்று ஒப்பமிட செய்வதற்கு நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுடைய இந்த கூட்டமைப்பை கட்டி எழுப்புவதனூடாக உங்கள் செயற்பாடுகளுக்கூடாக நீங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த பிரச்சார நடவடிக்கை தொடர்பான உபாயங்கள் சிறப்பாக இருக்கின்றன. நன்றி உங்களுக்கு. மீண்டும் நாங்கள் பார்ப்போம். சலமா அவர்களிடம் மீண்டும் வருகின்றோம். சலமாட்டு அவர்களிடம் மீண்டும் வருகின்றோம். நீங்கள் அடுத்து எடுக்க போகின்ற எதிர்கால நடவடிக்கைகள் உங்களுடைய இந்த ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக, அதாவது இந்த C-190-ஐ ஏற்று ஒப்பமிட செய்வதற்கு நீங்கள் அடுத்து எடுக்க போகும் நடவடிக்கைகள் என்ன? நாங்கள் வேறுபட்ட தொழிற்சங்க தலைவர்களுக்கு பயிற்சி வழங்க போகின்றோம். தொழிற்சங்க மட்டத்தில் பால்நிலை அடிப்படையிலான வன்முறை தொடர்பாக நாங்கள் அவர்களை தெளிவுபடுத்த இருக்கின்றோம். அதனுடன் அந்த NLC அடுத்த கட்டத்துக்கு நகர இருக்கின்றது. இது எங்களுக்கு உதவும். பால்நிலை அடிப்படையிலான வன்முறை மற்றும் துன்புறுத்தல் தொடர்பான செய்திகளை நாங்கள் பரப்ப இருக்கின்றோம். தொழிலாளர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கின்றோம். இதன் கருத்து என்ன? பால்நிலை அடிப்படையிலான வன்முறை என்றால் என்ன? அதே போன்று இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு C-190 ஒரு சிறந்த கருவி என்ற விடயத்தையும் எடுத்து உரைக்க போகின்றோம். நாங்கள் எமது உறுப்பினர்களுக்கு அறிவூட்ட போகின்றோம் முறையாக. எனவே எமது இணைந்த அமைப்புகள் எமது இந்த பிரச்சனையை விளங்கிக் கொள்ள வேண்டும். C-190 ஏற்று ஒப்பமிடப்படுகின்ற பொழுது அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்க இருக்கின்ற நன்மைகள் என்பதை என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அறிவூட்டப்படுகின்றோம். நாங்கள் அனைவரும் இந்த சமுதாயம் ஏற்று ஒப்பமிடப்பட்டால் நன்மை அடைவோம் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்ல போகின்றோம். இந்த தொழிற்சங்கங்கள் வேலை தளங்களுக்கு மட்டத்தில் இறங்கி அவர்கள் நேரடியாக பார்க்க வேண்டும். தமது தொழிற்சங்க உறுப்பினர்களுடைய நிலையில் இருந்தவர்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்த ஒழுங்கு விதிகள் போன்ற விடயங்களை எல்லாம் சிறப்பாக படித்து இவற்றை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்று அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனை தொடர்பாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் இந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலைக்கு இந்த சில தொழிற்சங்க தலைவர்கள் சென்று பார்வையிட்டார்கள். அங்கு அவர்களால் அறிய கூடியதாக இருந்தது பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகள் இடம்பெறுவதை. எனவே நாங்கள் இந்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றோம். எனவே இந்த தொழிற்சங்கங்கள் தமது அந்த யாப்புகளை பார்க்க வேண்டும், ஒழுங்கு விதிகளை பார்க்க வேண்டும். இதன்படி இந்த வேலைத்தளங்களில் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றனவா என்று பார்க்க வேண்டும். நாங்கள் மிகவும் தீவிரமான கூருணர்வு படுத்தல், சென்சிடைசேஷனை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாங்கள் பால்நிலை அடிப்படை தொடர்பான அந்த சமூக களங்கம், அந்த களங்கம் அதே போன்று இந்த மௌனத்தை கலைப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. நன்றி. நன்றி உங்களுக்கு சலமா அவர்களுக்கு. நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயற்பாடுகளின் அளவை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கின்றது. C-190-ஐ ஏற்று ஒப்பமிட செய்வதற்கான உங்களது செயற்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றன.
இது நீங்கள் அந்த இது அனைவரையும் பாதிக்கின்ற விடயம். பாலியலை வன்முறை காரணமாக, துன்புறுத்தல் காரணமாக பெண்கள் மாத்திரமல்ல அனைவரும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆண்கள் கூட இதால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற விடயத்தை நீங்கள் எடுத்து சொல்லுகின்றீர்கள். நீங்கள் செய்திருக்கின்ற உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பான உங்கள் அந்த கருத்துக்களை நீங்கள் முன்வைத்ததற்கு நன்றி. சில துறையினர் இந்த சமவாயத்தினுடைய முக்கியத்துவத்தை விளங்கி இருக்கிறார்கள். அது ஒரு முன்னேற்றமான விடயம். அதாவது உங்களுடைய இந்த தொழிற்சங்கங்களுடைய அரசியல் அந்த மன்னிக்கும் யாப்புகளின்படி இந்த தொழிலாளர் உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொன்னீர்கள். அதே போன்று உங்களுடைய இணை அமைப்புகள், தோழமை அமைப்புகளுக்கும் இந்த விடயத்தை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். அவையெல்லாம் நல்ல உபாயங்கள். இசல் அவர்களிடம் வருகின்றேன். நீங்கள் முன்னர் சொன்னீர்கள், உங்களுடைய முந்தைய சமர்ப்பணத்தில் சொன்னீர்கள், பாலியல் அடிப்படையிலான வன்முறை, அதே போன்று தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறை, இந்த விடயங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டவை என்று சொன்னீர்கள். இப்பொழுது சொல்ல முடியுமா, C-119 ஒரு பிரச்சார நடவடிக்கையாக அல்லது ஒரு அட்வொகசி கருவியாக இந்த விடயம் தொடர்பாக பயன்படுத்துவதை பற்றி சொல்ல முடியுமா? English translation.
நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியிருக்கின்றது. இந்த மிகவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக நாங்கள் கூறுணர்வுத்தன்மையை ஏற்படுத்துகின்றோம், சென்சிட்டைஸ் பண்ணுகின்றோம். எனவே இதனூடாக பாலியல் அடிப்படையில் வன்முறையும் துன்புறுத்தலையும் ஒழிக்க முடியும். நாங்கள் 100 நாடுகளில் இதை செய்து கொண்டிருக்கின்றோம், பயிற்சியை வழங்குகின்றோம், அதே போன்று ஊடக மாநாடுகளை நடாத்துகின்றோம். இதன் ஊடாக நாங்கள் மக்களுக்கு அறிவூட்டுகின்றோம். தொழிலாளர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய இந்த கருவி ஒன்று இருக்கின்றது. இந்த சகல அம்சங்களையும் நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும். எனவே இந்த வன்முறை அல்லது துன்புறுத்தல் ஒழிக்கப்படுவது என்பது வெறுமனே தொடர்பாக நாங்கள் எமது நாட்டில் மாத்திரமன்றி இந்த தொழிலாளர்கள் அதே போன்று பல்வேறு தரப்பினர்களுடைய கையெழுத்துக்களை எல்லாம் சேகரித்து நாங்கள் தொடர்ச்சியாக வேண்டுகோள்களை நாங்கள் அனுப்பி வருகின்றோம். அனைத்து பிராந்தியங்களும் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். வெறுமனே தொழிலாளர்கள் மாத்திரமன்றி வேலை வழங்குனர்களையும் இதில் நாங்கள் ஈடுபடுத்த முயற்சிக்கின்றோம். அரசு இப்பொழுது இதை ஒரு சவாலாக பார்க்கின்றது. எனவே அரசு நிர்பந்திக்கப்படுகின்றது இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு. ஆனால் அரசு தமது விருப்பத்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஒரு கண்ணியமான வேலை உலகை உருவாக்குவது தொடர்பாக அரசு இன்னும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தவில்லை. எனவே இதனால் தான் நான் சொல்லுகின்றேன், இந்த சுமார் 100 தொழில் சங்கங்கள் ஒன்றிணைந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த C-119 ஏற்று ஒப்பந்தம் தொடர்பாக தற்போது நமது நாட்டு அரசாங்கம் இன்னும் தனது விருப்பத்தை தெரிவிக்கவில்லை இதை ஏற்று ஒப்பந்தத்திற்கு. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகின்றோம். ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், மனித உரிமை அமைப்புகள், பெண்ணியல் அமைப்புகள், அதே போன்று இளையவர்களின் அமைப்புகள், அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து இதைவிட ஒரு பலமான ஒரு போராட்டத்தை, ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை காட்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி உங்களுக்கு, மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. நீங்கள் உலகளாவிய ரீதியில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் தொடர்பாக நமது அனைத்து பேச்சாளர்களும் எடுத்து கூறினார்கள். இந்த கூட்டு அமைப்புகளை, இந்த இணை அமைப்புகளை கட்டி எழுப்புவதன் அல்லது உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் நீங்கள் விளங்கியிருக்கிறீர்கள். இது யாரும் விடுபடாத விதத்தில், அனைவரும் பாதுகாக்கப்படக்கூடிய விதத்தில், குறிப்பாக அந்த வன்முறை, அது குறிப்பாக பாலியல் அடிப்படையான வன்முறையால் யாரும் பாதிக்கப்படாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நன்றி. இது உண்மையில் இது பெரிய சவால். இது வெறுமனே நீங்கள் பெண்களிடம் மாத்திரம் பேசாமல் பல்வேறு தரப்பினரிடம் பேசி வருகின்றீர்கள். இந்த C-190 ரெட்டிஃபை பண்ணுவது தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கின்றன. வெறுமனே அதாவது உடல் ரீதியான வன்முறை மாத்திரமன்றி, அதே போன்று பாலியல் ரீதியான வன்முறை, உளவியல் ரீதியான தாக்கம் போன்ற பல விடயங்களை தொடர்பாக நீங்கள் செயற்பட்டு வருவீர்கள். இறுதியாக இந்த சுற்றில் நாங்கள் கேட்க போவர், நாங்கள் செவிமடுக்க எடுக்க போகின்றோம். நமீபியா என்ற நாடு ஏற்கனவே இந்த சமவாயத்தை ஏற்று ஒப்பமிட்ட ஒரு நாடு. எனவே இது தொடர்பான அனுபவங்களை பயன்பதற்காக அந்த நாட்டினுடைய பிரதியாக அழைக்க விரும்புகின்றேன். இப்பொழுது எங்களுக்கு அடுத்து எஞ்சியிருப்பது, நீங்கள் அதை அமுல்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஏற்று ஒப்பமிடப்பட்டிருக்கின்றது.
நமீபியாவில் குறிப்பாக வீட்டு தொழிலாளர்கள் இந்த C-190 மிகவும் வெற்றிகரமாக அமல்படுத்துவதை உறுதிப்படுத்துவதற்காக உங்கள் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இல்லை அல்லது வீட்டு தொழிலாளர்களுக்கு நடவடிக்கை தொடர்பாக சொல்ல முடியுமா? உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உங்களுக்கு இன்னும் பல சவால்கள் இருக்கின்றன. உண்மையில் இந்த சமவாயம் எங்கள் அனைவருக்கும் புதியது. எனவே நாங்கள் இந்த வீட்டு தொழிலாளர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக அறிவூட்ட வேண்டியிருக்கின்றது. இது ஒரு புதிய விடயம். நமீபியாவில் இந்த சமவாயத்தினுடைய அமுலாக்கல் என்பது உண்மையில் கடினமான விடயம். ஏனென்றால் பெரும்பாலான தொழிலாளர்கள் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வேலை வழங்குனருடன் அவர்கள் கலந்தாலோசனை நடாத்துவது கடினமான விடயம். அவர்கள் ஏற்கனவே பயமுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தொழிலாளர்கள் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நடைமுறை ரீதியாக கடினமான விடயம். இருந்தாலும் நாங்கள் பெருமளவுக்கு பாடுபட வேண்டியிருக்கிறது. உண்மையில் இந்த வன்முறை அல்லது துன்புறுத்தல் என்பது வேலை தலங்களில் மாத்திரமன்றி பல இடங்களிலும் தொழிலாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்றது. இங்க தொழிலாளர்கள் சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் இந்த வன்முறை தொடர்பாக நீங்கள் குரல் கொடுத்தால் அல்லது இந்த நடவடிக்கை எடுத்தால் உங்களை வேலையிலிருந்து நீக்கிவிடுவோம் என்று சொல்கின்றார்கள். எனவே இது பாரிய பெரிய பிரச்சனை. எனவே எங்களுக்கு இந்த 60க்கும் அதிகமான அமைப்புகள் ஒன்றிணைந்து செயற்படுகின்றன. எங்களுக்கு ஒரு சிறந்த வலையமைப்பு அல்லது கூட்டமைப்பு இருக்கின்றது. நாங்கள் ஒத்துழைப்புடன் செயற்படுகின்றோம் பல்வேறு அமைப்புகள். எனவே நாங்கள் ஒன்றாக இணைந்து போராடுவோம் இந்த அமுலாக்கத்துக்காக. நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொழிலாளரையும் நாங்கள் இணைத்து செயற்பட இருக்கின்றோம். இல்ல வீட்டு தொழிலாளர்கள் சில உரிமைகளை இன்னும் விளங்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற அந்த குறைந்த சம்பளத்துடன் திருப்தியாக வாழலாம் என்ற அந்த மனநிலையில் கூட சில தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். கடந்த மாதம் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அதாவது சர்வதேச தொழில் அமைப்பு எங்களுடன் இணைந்து சில செயற்பாடுகளை முன்னெடுத்தது. அவர்கள் ஒழுங்கமைப்பு செய்து சில செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். இதன் விளைவாக ஓரளவுக்கு தொழிலாளர்கள் சில விடயங்கள் விளங்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இப்பொழுது திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் இந்த அமுலாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொழில் அமைச்சர், அதே போன்று உயர் மட்டத்திலான தொழில் சங்க தலைவர்கள், அதே போன்று ஏனைய துறைகளில் உள்ள உயர் தலைவர்கள் அனைவரும் இந்த விடயத்தில் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அந்த விதத்தில் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே வெற்றிகரமான அமுலாக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் முதலில் இந்த கொள்கைகளை ஆராய வேண்டியிருக்கின்றது. அதே போன்ற இந்த வேலை தளத்தில்
மேற்கொள்ளப்படுகின்ற துன்புறுத்தல் தொடர்பான இந்த சமவாயத்தில் உள்ள இந்த உள்ளடக்கங்களை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. நாங்கள் கள மட்டத்தில் இந்த உபாயங்களை பயன்படுத்த இருக்கின்றோம். அதே போன்று இந்த வேலைத்தளத்தில் பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஆலோசகர் இருக்கின்றார். அவருடன் தொடர்பட்டு செயற்பட இருக்கின்றோம். பிரதானமாக பயிற்சி வழங்குவதனூடாக இந்த விடயத்தை தொடர்பாக நாங்கள் அறிவூட்ட இருக்கின்றோம். இந்த விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டால் மாத்திரம் போதாது, களமட்டத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள் இந்த சமவாயத்தினுடைய C190 உடைய இருக்கின்ற இந்த உள்ளடக்கங்களை அதில் உள்ள ஏற்பாடுகளை தெளிவாக விளங்க வேண்டும். எனவே இந்த விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. நன்றி உங்களுக்கு. மீண்டும் நீங்கள் ஒரு மிகவும் ஆழமான கருத்துக்களை மீண்டும் முன்வைத்திருக்கின்றீர்கள். உண்மையில் இதை அமுல்படுத்த நீங்கள் இந்த சமவாயத்தை உங்கள் நாட்டில் அதை ஏற்று ஒப்பமிட்டிருந்தாலும் அதை அமுல்படுத்துவது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் உங்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமானது, சிறப்பானது. நன்றி உங்களுக்கு. இங்கு உண்மையில் இந்த வீட்டு தொழிலாளர்கள் என்பவர்கள் ஒரு தனித்த விதத்தில் தனியார் வீடுகளில் 4 சுவர்களுக்கு இடையில் வேலை செய்ய வேண்டியவர்களா இருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இருக்கின்ற ஆபத்துக்கள் அல்லது துன்புறுத்தல்கள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த பெண் தொழிலாளர்கள் இதுவரை அமைதியாக இருந்து வந்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றீர்கள். எனவே இங்கு இந்த வன்முறையும் துன்புறுத்தலையும் தடுப்பது ஒரு முக்கியமான விடயம். இந்த இடத்தில் C119 என்பது ஒரு பாரிய ஒரு பங்கை வகிக்க இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் இந்த ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான சுதந்திரத்தை வலியுறுத்தினீர்கள், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் என்ற விடயத்தை. கண்ணியமான ஒரு நிலைமை உருவாக்குவதற்கு, கௌரவத்தை தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் முக்கியமானவை. நீங்கள் மேலும் குறிப்பிட்டீர்கள், தொழிலாளர்களுக்கு தமது உரிமைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக கல்வியூட்டுவது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பாகவும் சொன்னீர்கள். நீங்க தொழிலாளர்களுக்கு சொல்லி வருகின்றீர்கள், அவர்கள் அமைதியாக இருக்க முடியாது, அவர்கள் இதை சகித்து கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த ஒன்றிணைந்து இவற்றுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் தொழிலாளர்களிடத்தில். அது பெரிய விடயம். சிலர் தமது கருத்துக்களை இந்த சாட்டில் சேர்த்திருக்கின்றார்கள். சொலிடாரிட்டி சென்டரை சேர்ந்த பேச்சாளர்களும் இவர்களும் நீங்கள் இத்தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கலாம். இந்த வேறுபட்ட அமைப்புகள் இந்த பால்நிலை வன்முறை தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை இந்த சமவாயத்தை ரெக்டிஃபை பண்ணுவது, ஏற்று ஒப்பமிடுவது தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை நீங்கள் சாட்டிலும் சேர்த்துக் கொள்ளலாம். சாட்டில் வந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். அதே போல் உங்கள் கருத்துக்களை, கேள்விகளை முன்வைக்கலாம். நான் அதை பேச்சாளர்களிடம் ஆற்றுப்படுத்துவேன். நீங்கள் முன்வைக்கின்ற கேள்விகளை, கருத்துக்களை வெறுமனே கேள்விகள் மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், கருத்துக்களாக சொல்ல முடியும். நன்றி உங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அல்லது கருத்துக்களை முன்வைப்பதற்கு இந்த கையை வைத்துகின்ற அந்த ஃபீச்சரை பயன்படுத்த முடியும்.
அல்ல நீங்கள் சேட்டை பயன்படுத்துங்கள் உங்களுடைய கேள்விகளை சமர்ப்பிப்பதற்கு. நான் சொல்வதை கேட்கின்றதா? நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அவர் கேள்வி கேட்க விரும்புகிற போயிருக்கின்றது. நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது முதலாவது, வேலை தளங்களில் அதாவது நாங்கள் இருக்கின்ற இந்த கண்ணியமான வேலை என்ற அடிப்படையில் போராடுவதற்கு கென்யா நாட்டில் தொழிலாளர்களும் வேலை வழங்குனர்களும் ஒருவருடன் ஒருவர் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டியிருக்கின்றது. நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதே போன்று ஒரு கல்வியை ஊட்ட வேண்டியிருக்கின்றது. இது இருதரப்பினருக்கும் நன்மை அளிக்கும் என்ற விடயத்தை சொல்ல வேண்டும், வேலை வழங்குனர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும். நன்றி. இதனூடாக துன்புறுத்தலை ஒழிக்க முடியும். நன்றி சகோதரருக்கு. நீங்கள் இந்த சிறப்பான கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். தொழிலாளர்களுக்கும் வேலை வழங்குனர்களுக்கும் இடையில் ஒரு பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆம், இது இருதரப்பினருக்கும் இங்கு பொறுப்பு இருக்கின்றது. வன்முறையற்ற துன்புறுத்தல் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவது தொடர்பில் வேறு கைகள் உயர்ந்திருக்கின்றன. சாட்டில் சில கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சந்திரா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த வேலை வழங்குனர்களுடைய வகை பொறுப்பு அல்லது அக்கௌண்டபிலிட்டி தொடர்பாக இந்த குழு பேச்சாளர்கள் தெளிவுபடுத்த முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். இன்னொரு கை உயர்கின்றது. எலிசபெத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். முதலில் எலிசபெத் அவர்கள் தனது கருத்தை முன்வைப்பார். எலிசபெத், நீங்கள் உங்களுடைய ஒலிவாங்கியை மியூட் பண்ணிவிட்டு பேசுங்கள். வணக்கம், மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அந்த சகாக்களுடைய எனது லிங்கை நான் பகிர்ந்து கொண்டேன். மன்னித்துக் கொள்ளுங்கள், அதான் பிரச்சனை இல்லை, பரவாயில்லை. புளோரிடா அவர்களிடம் செல்லும். நன்றி அனைவருக்கும். காலை வணக்கம். வேறுபட்ட இடங்களில் உள்ள சிலருக்கு மாலை வணக்கம். வணக்கம், கோத்தமாலாவிலிருந்து பேசுகின்றேன். என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், யூனியன் அமைப்புகளில் உங்களுக்கு கோத்தமாலா போன்று சமமான அனுபவம் இருக்கின்றதோ தெரியவில்லை. 790-ஐ ரெக்டிஃபை பண்ண தொடர்பாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். ஆனால் 5 பிரதான தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன, அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை. உண்மையில் அரசாங்கம் இந்த விடயத்தை 790-ஐ எதிர்க்கின்றது. அதே போன்று வேலை வழங்குனர்கள் எம்ப்ளாயிஸும் இதற்கு எதிராக இருக்கின்றார்கள். எனவே அதாவது அரசு துறையிலும் அதே போன்று தனிப்பட்ட துறைகளிலும் இருக்கின்ற பெண் தொழிலாளர்களுக்கு எதிராக பெருமளவுக்கு வன்முறை இருக்கின்றது. இல்லவ தொழிலாளர்கள், வீட்டு தொழிலாளர்களுக்கு எதிராகவும் வன்முறை இருக்கின்றது. நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், 790-ஐ ரெக்டிஃபை பண்ணுவதற்கு உங்களுடைய நாட்டில் எடுக்கின்ற நடவடிக்கைகளை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது எங்களுடைய நிலைமை போல் உங்கள் நிலைமை இருக்கின்றதா? எமது நாட்டை பொறுத்தவரையில் எனது நாட்டில் இந்த தொழில் அமைச்சருக்கு இந்த விடயம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவரிடம் இருந்த எந்த ஒத்துழைப்பும் இல்லை. உண்மையில் நாங்கள் ஒரு முடக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். எங்களுக்கு எப்படி போராடுவது என்று தெரியாமல் இருக்கின்றது. எங்களுக்கு இந்த சக அமைப்புகளிடம் இருந்தும் ஒத்துழைப்பு இல்லை. நன்றி உங்களுக்கு, புளோரிடா அவர்களுக்கு.
மேலும் கேள்விகளுக்காக கையை வைத்தவில்லை. எனவே நாங்கள் இந்த குழு பேச்சாளர்கள் இந்த கௌதமாலாவில் குறிப்பாக வேலை வழங்கினர்கள் இங்கு அவர்களுடைய கை மேலோங்கி இருக்கின்றது. அவர்கள் இந்த உண்மையில் இந்த இதை ஏற்று ஒப்பமிடுவது, இந்த சமுதாயத்தை ஏற்று ஒப்பமிடுவதை தடுப்பதற்காக வேலை வழங்குனர்கள் எம்ப்ளாயர்ஸ் முயற்சிக்கின்றார்கள் என்று சொன்னீர்கள். இது தொடர்பாக குழு பேச்சாளர்கள் பேனலிஸ்ட் சொல்லுவார்கள். நமீபியாவில் வித்தியாசமா இருக்கு நிலைமை. அரசு மிகவும் ஆர்வமா இருக்கின்றது. C-190 ஏற்று ஒப்பமிடுவதற்கு அரசாக முன்வந்து செயற்பட்டு இருக்கின்றது. நமீபியாவில் முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிலைமை கௌதமாலா நிலைமையிலிருந்து. ஆனால் கௌதமாலாவில் இந்த ரட்டிபிகேஷனை தடுப்பதற்கு அரசும் ஏனைய செல்வாக்கானவர்களும் முயற்சிப்பதாக சொல்லுகின்றீர்கள். எனவே இங்கு அவர் அந்த சகோதரி புளோரிடா எழுப்பிய கேள்விக்கு முடியுமானால் ஒரு 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 நல்ல பதிலை சொல்லுங்கள், உற்சாகமூட்டக்கூடிய ஒரு பதிலை. அவர் கேட்கின்றார், இந்த ஏனைய நாடுகளில் இதையொத்த நிலைமை இருக்கின்றதா? அப்படியானால் இந்த அரசாங்கத்தை இதை ஏற்று ஒப்பமிட வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார் இந்த சகோதரி. உங்கள் நாட்டிலும் கௌதமாலா ஒத்த நிலைமை இருக்கின்றா என்று கேட்கின்றார். சொல்லுங்கள் மேரி அவர்கள், சொல்லுங்கள். நான் நேபாளை சேர்ந்தவர். நேபாளை பொறுத்தவரையில் அரசாங்கம் சாதகமாக இருக்கின்றது. வேலை வழங்குனர்களும் சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனை ஓரளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருப்பதால் சில சிக்கல்கள் இருக்கின்றது, தடைகள் இருக்கின்றது. எனவே அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை சங்கடப்படுத்துகின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக சில அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் தரப்பினர். எனவே தொடர்பாக நாங்கள் 190 இந்த சமவாயத்தை ரேட்டிஃபை பண்ண தொடர்பாக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் சூழல் காரணமாக தொழில் அமைச்சும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் சாதகமாக இருந்த பொழுதிலும். எனவே இறுதியாக அரசாங்கத்துக்கும் இது ஒரு சவாலாக இருக்கின்றது. 190 ஏற்று ஒப்பமிடு தொடர்பில் இதுதான் நிலைமை. அங்கு அரசியல் சூழ்நிலை சற்று சிக்கலாக இருக்கின்றது சொல்ல. நன்றி. நிறைய எலினா அவர்கள் கையை வைத்திருந்தார். அதே போன்று சேட்டிலும் சில கேள்விகள் வந்திருக்கின்றன, பார்ப்போம். இல்லை, காலை வணக்கம், மாலை வணக்கம் சிலருக்கு. நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சகோதரி புளோரிடா சொன்ன விடயத்துடன் ஒத்த விதத்தில் சொல்லு. பிராந்தியத்தில் ஓரளவு கருத்தொருமைப்பாடு இருக்கின்றது. 790 ஏற்று ஒப்பப்படப்பட்ட என்று உண்மையில் சில பிரேரணைகள் பிராந்திய மட்டத்தில் இருக்கின்றன. இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற 790 ஏற்று ஒப்பப்பட வேண்டாம் என்றும் சிலர் சொல்லுகின்றார்கள். அவர்கள் பயன்படுத்துகின்ற இதை முறியெடுப்பதற்கு நாங்கள் தொழிற்சங்கம் செய்கின்ற ஒரு உபாயம், நாங்கள் ஒரு ஐக்கியமான ஒரு வலையமைப்பை அல்லது கூட்டமைப்பை அமைப்புகளுக்கிடையில் உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு எமது நோக்கம் முதலில் இந்த பிராந்தியத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள் அல்லது அமைப்புகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் 790 என்றால் என்ன. அது போன்று லாட்டின் அமெரிக்காவில் இருக்கின்ற நாடுகளை இணைக்கக்கூடிய, ஐக்கியப்படுத்தக்கூடிய விடயங்கள் என்னன்றதை நாங்கள் ஆராய வேண்டும். எனவே உண்மையில் நாங்கள் தற்பொழுது பயன்படுத்துகின்ற உபாயங்களில் ஒன்று ஹோண்டுராஸ் நாட்டில் இதை செய்கின்றோம். இஸ்ரேல் அவர்கள் சொன்னது போல் ஹோண்டுராவில் ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொழிற்சங்க கூட்டமைப்பிலிருந்து அல்லது அமைப்பிலிருந்து
ஒரு அரசியல் அரங்கை உருவாக்கி அதில் அரசாங்கத்தினுடைய பிரதிகளும் அதே போன்று வேலை வழங்குநர்களுடைய பிரதிகளை இணைத்து, எனவே இந்த தொழிற்சங்க பிரதிகளுக்கும் அதே போன்று அரசாங்கத்தினுடைய சில பிரதிகளுக்கும் இடையில் ஒரு ஒருங்கிணைப்பு அல்லது ஐக்கியம் ஏற்பட்டு இதற்காக ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது. அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை இதை ரட்டிஃபை பண்ணும் படிப்படி. நன்றி. அப்படி ஒரு நிலைமை காணப்படுகிறது சில நாடுகளில். நன்றி மேரி அவர்களுக்கு. மிகவும் சிறப்பான ஒரு தகவலை நீங்கள் முன்வைத்தீர்கள். கௌதமாலாவில் உள்ள இந்த எமது சகோதர சகோதரிகளுக்கு அது ஒரு தைரியத்தை வழங்கும் என்று நினைக்கின்றேன். தற்போது வயலை வழங்குனர்களும் அவர்களுடைய அரசாங்கமும் இந்த C-190-ஐ எதிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றவர்களினுடைய அந்த எதிர்ப்பை முறியடிப்பதற்கு இந்த நீங்கள் சொன்ன கருத்து, அதாவது சான்றுகளை சேகரித்து அங்கு தற்பொழுது அந்த நமது வேலை உலகில் காணப்படுகின்ற வன்முறை துன்புறுத்தல் தொடர்பான சான்றுகளை சேகரித்து இதை மக்களுக்கு அறியப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் நமது நிலைப்பாட்டை வலுப்படுத்த முடியும். எனவே நீங்கள் சொன்னீர்கள் இந்த கௌதமாலாவில் கணிசமான அளவில் இந்த வன்முறையும் துன்புறுத்தலும் காணப்படுவதாக சொன்னீர்கள். உண்மையில் இந்த அமர்வும் இந்த விடயம் தொடர்பான இந்த ஐக்கியம் என்ற அந்த அம்சம் தொடர்பாக ஒரு விடயம்தான் ராபின் அவர்களும் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். அதாவது இந்த உலகளவு ரீதியான இந்த பங்கேற்பதை நீங்கள் இந்த வலியுறுத்தி இருக்கின்றீர்கள். இந்த சிறிய நாடுகளில் அரசாங்கத்தை இந்த ரட்டிஃபை பண்ணும்படி விடுக்கின்ற இந்த வேண்டுகோள்களை வலுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லுங்க. மேலும் ஒரு நிமிடம் இருக்கின்றது. நீங்கள் சுருக்கமாக விரைவாக சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஒரு நிமிடம். நன்றி இந்த வாய்ப்புக்கு. நீங்கள் இந்த நாங்கள் பெண்களினுடைய கௌரவம் தொடர்பாக நாங்கள் ஒரு கருத்தரங்கை ஒழுங்கு செய்தோம். அதற்கு நாங்கள் பெண் அமைப்புகளின் தலைவர்களையும் அதே போன்று ஏனைய அமைப்புகளின் தலைவர்களை அழைத்திருந்தோம். அவர்கள் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் தீர்மானித்தோம் நாங்கள் விண்ணப்பங்களை அல்லது வேண்டுகோள்களை உலகில் இருக்கின்ற அனைத்து அரசாங்கங்களுக்கும் அனுப்புவது என்று நாங்கள் தீர்மானித்தோம். இந்த அரபு யூனியனுடைய ஆதரவு அதே போன்ற அரபு உலகத்தில் இருக்கின்ற வேறு சில பிரமுகர்களின் ஒத்துழைப்பை இந்த விடயத்தில் பெறுவதென தீர்மானித்தோம். இதுவும் ஒரு சிறந்த கருவியாக எங்களுக்கு இருக்கும். இந்த அரபு பெண்மணிகளுடைய குரல் உலகில் ஒலிப்பதற்கு இது ஒரு சிறந்த கருவியாக அமையும். பலர் இதை ஏற்று ஒப்பமிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் இந்த சமவாயத்தை. இருந்தாலும் சிலர் எதிர்ப்புகளும் இருக்கின்றன. எனவே இப்படித்தான் நாங்கள் செயல்படுகின்றோம். நன்றி உங்களுக்கு. மேலும் ஒரு சிறிய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கின்றிருக்கின்றோம், கோலிஷனை உருவாக்கின்றிருக்கின்றோம். அதே போல வேலை வழங்குநர்களுடைய சம்மேளன எம்ப்ளாயர்ஸ் ஃபெடரேஷன் பிரதிகளையும் இணைத்திருக்கின்றோம். அதே போன்று தொழில் பரிசோதகர்கள் அமைப்பினுடைய பிரதிகளையும் சேர்த்திருக்கின்றோம். எனவே அவர்கள் தமது கருத்துக்களை அனைத்து தரப்பினரும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த பெண் தொழிலாளர்களின் பேரிலும் அதே போன்று வேலை தளத்தில் துன்புறுத்தல் எதிர்கொள்கின்ற அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து நாங்கள் இதை செய்திருக்கின்றோம்.
அவர்கள் அவர் சகோதரி குறிப்பிட்ட இந்த 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 விண்ணப்பம் அல்லது பெட்டிஷன் தொடர்பான லிங்க் தரப்பட்டிருக்கின்றது. அதில் நீங்கள் அதை நீங்கள் பிரஸ் பண்ணி உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கலாம். நான் சொலிடாரிட்டி சென்டருக்கும் அதே போன்று ஏனைய அனுசரையாளர்களுக்கும் நன்றி. இந்த சிறப்பான இந்த அமைப்பை ஒழுங்கு செய்தமைக்கு குறிப்பாக பேச்சாளர்களுக்கு நன்றி. அவர்கள் தமது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். நமது இந்த பிரச்சார நடவடிக்கை தொடர்பான இந்த முயற்சிகளில் இந்த அவர்களுடைய அனுபவங்கள் உதவக்கூடும். இறுதியாக இந்த தொடர்பாடலை வசதிப்படுத்தி தந்த எமது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நன்றி. நான் இறுதியாக இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வர நிறைவு செய்ய விரும்புகின்றேன். உங்களில் பலர் கைகளை உயர்த்துவது போல் தெரிகின்றது. உங்களுடைய கேள்விகள் அதே போன்ற கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க விரும்பக்கூடும். நமது சொலிடாரிட்டி சென்டரை சேர்ந்த நமது இந்த சகாக்களிடம் நீங்கள் உங்கள் கேள்விகளை கருத்துக்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். சாண்ட்ரா, ராபின், அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வினை சிறப்பாக நடாத்துவதற்கு வழங்கிய ஒத்துழைப்பு. இறுதியாக நமது மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் நன்றி. நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா ஏதாவது இறுதி கருத்து? நன்றி. நீங்கள் இந்த 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 அமர்வை சிறப்பாக வசதிப்படுத்தியமைக்காக உங்களுக்கு நன்றி. தயவு செய்து நீங்கள் முடியுமானால் இமெயில் பண்ணுங்கள் எனக்கு. நன்றி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி. நமது குழு பேச்சாளர்கள், அனுசரணையாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி அனைவருக்கும். நன்றி. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி.